வாங்க வாங்க வா 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 எல்லாருக்குமே வந்து நிறைய பணம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் நான் வந்து கொடுக்க போகிறேன். நம்ப மாட்டேன். இப்போ பாரு, அதேமாரி வீட்டில் மாமியார் பிரச்சனை, பொண்ணுங்களுக்கு பிரச்சனை, பசங்களோட பிரச்சனை, பாட்டி தாத்தாவோட பிரச்சனை, கல்யாணம் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வளர்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், அப்படியே இருங்க, பார்த்துட்டே இருங்க. அபிஷேகம் பண்ணுவோம், தீயால அபிஷேகம் பண்ணுவோம். தீயால அபிஷேகம் செத்துட்டு தொலைஞ்சிட போறான்டா. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பரிகாரம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, பரிகாரம் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போல்லாம் வந்து ரேகி ஹீலிங்குன்றாங்க. ரேகி ஹீலிங்னா உங்களுடைய கை எடுத்துக்கிட்டு நீங்களே அப்படியே பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படி இப்படி விரிசல் விட்ட மாதிரி இப்படி இப்படி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே நோக்கில் வாழ்க்கை போகாது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். சரி, ரேகி ஹீலிங் கூட கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சுங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கூட யாரும் பண்ணுறதில்ல. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு இல்லையா, ஆன்லைனில் உங்களை பார்க்க கூட தேவையில்லை. நீங்கள் அங்கே நினச்சாலே நான் இங்கே உங்களை நினச்ச மாதிரி தான். இங்கேருந்தே உங்களை எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இங்கேருந்தே உங்களுக்குள்ளே இருக்கிற ஹீலிங்கை நான் பண்ணிவிடுவேன். அது எப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். இது உண்மையிலே விண்டோ சீட் சிடியா? அது விண்டோ சீட் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸ் தான். ஓஎஸ் எதுக்கு போடுவாங்க? சிஸ்டம் கெட்டு போனா ஓஎஸ் போட்டு அதை சரிப்படுத்துவாங்க. மனிதருக்குள் இருக்கும் சிஸ்டங்கள் சரியில்லாததால ஆண்டவர் கொடுத்த இந்த ஓஎஸ் வச்சு நான் அதை குணப்படுத்துகிறேன். உனக்கும் குணப்படுத்துறேன். அப்படி அப்படி உங்ககிட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீந்துருச்சு. நம்பு, தீந்துருச்சு. எல்லாம் தீர்ந்து விட்டது. உனக்கு எல்லாம் கடத்து விட்டது. எல்லாம் நடந்துச்சு. உனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வந்துச்சா? அப்போ வந்துருச்சு. மொபைல் கால் வந்துருக்கு. அதான் வைப்ரேஷன். ஹலோ, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். அரவிந்த் ப்ரோ, உங்களால் தான் இந்த கண்டென்ட்டே வந்து பேச வேண்டியதாகிடுது. ஷவுட் அவுட் டு அரவிந்த் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இந்த வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த சீரீஸோடைய எபிசோட் 5ல் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்டே இன்றைக்கி அதுதான், ஹீலிங். ஹவு டு டூ ஹீலிங். நிறைய பேர் இந்த உலகத்தில் அதான் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு கிளாஸஸ் போகிறேன், இன்டர்நேஷ்னலில் பெரிய சர்டிஃபைடு ஹீலர் ஆகிட்டேன், அது ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பீலர் விட்டுட்ருக்கானுங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் என்னன்றதை நம்ம வந்து பிரித்து மேஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Bro, it's very wrong, bro. எல்லோருக்கும் ஆத்ம வணக்கங்க. இந்த வீடியோ வந்து ஹீல் பண்ணுறேன். நான் வந்து இதுதான் வந்து இந்த சின்னதாக பிஸ்கெட் பாக்கெட்டில் விற்பாங்கள்ல, பிஸ்கெட் பாக்கெட் 5 ரூபா குத்தா குத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி 5000 ரூபா குத்தா வந்து ஹீலிங் பண்ணிடலாம். அந்த மாதிரி உலகத்தில் இப்போ இருக்கும். அதுவும் வந்து வரக்கூட தேவையில்லை, டிஜிட்டல்லையே ஃபேஸ் கூட பார்க்க தேவையில்லை. இது வந்து நம்பி எத்தனையோ பணத்தை வந்து நிறைய பேர் இழந்துட்டுருக்காங்க. இது ஒரு மாடர்ன் ஜெனரேஷனான மூட நம்பிக்கை. இதெல்லாம் உடைக்கணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து மக்கள் தான் தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிரச்சனை இருக்குது, அது இருந்தால் ஒரு சொல்யூஷன் தேவை. அதில் ஒரு ட்ரையல், ஒரு இடத்துல கல் தூக்கி போடுறது, எதில் எந்த கல் தூக்கி போட்டோன்னா நல்ல தண்ணி வந்து மேலே வருது அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இது. ஸோ இது அட் அ டைம் லைஃப்பில் வந்து ஒரே ஒரு டைலாக்லாம் நான் இந்த ஒரு இதை முடிச்சிடுறேன் அட் அ டைம். ரொம்ப சின்ன வீடியோ தான் இது. நீங்கள் வந்து காயின் எடுத்துக்கோங்க, கேஷ் எடுத்துக்கோங்க, இல்லை லைஃப்பில் வந்து உங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 கண் இருக்குது, 1 இல்லை, 2 கண் இருக்குது. 2த்தையும் ஒரே விஷயத்தை தான் பார்க்குது. இப்படி தான் பார்க்குறோம். 2 காயின். இந்த 2 காயினில் 2 சைடு இருக்கும். இந்த சைடும் இருக்கும், இந்த சைடும் இருக்கும். எதுவும் ஒன்றும் இல்லைனாலும் செல்லாது. கரெக்டாக கேஷும் அப்படி தான். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஸ்கேனர் யூபிஐ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யூபிஐ ஐடி இல்லாததோ இல்லை உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்கேனிங் வந்து கரெக்டாக பண்ணலன்னா ஸ்கேனே ஆகாது, பே பண்ண முடியாது. யூபிஐ ஐடி கரெக்டானாலும் பே பண்ண முடியாது. ஜிபே நம்பர் சரியில்லைனாலும் பே பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, லைஃப்பில் வந்து ப்ராப்பராக இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டிருக்குல்ல. சூரியன்னா இப்படி தான் உதிக்கணும், சந்திரன்னா இந்த டைமுக்கு இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் இது இருக்குது, நேச்சருக்கு. அந்த மாதிரி இயற்கை ப்ராப்ளம்ஸ் இது மாறாது அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண ஒருத்தனுக்கு லைஃப் வந்து இது மாறணும் அப்படின்றதே நீங்கள் விட்டுருணும். இது ஒரு ஃப்ளோ ஆஃப் லைஃப், இதில் கெத்தாக நான் இப்படி தான் பயணிப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்தால் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுற எல்லாருமே வந்து செருப்பை கழட்டி ஓட விடலாம். இதெல்லாம் நான் வந்து ஏன் நினைப்பேன்னா, பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், ஏதோ வயிற்று பழக்க பண்ணிக்கிறவனை கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த ஆடம்பரத்துக்கு பண்ணிப்பாங்கள்ல, அதாவது பணக்காரங்களாக இருப்பாங்கங்க. நான் ஹீலிங் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. பெண்கள் எஸ்பெஷலி
ஆண்களை நான் வந்து சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க, ஆண்களும் ஃப்ராடு தான். இதில் வந்து இந்த இதில் சுற்றிட்டு இருக்கிறது மட்டும் டிஜிட்டல்லே எல்லாம் ஹீல் பண்ணிடலாம், டிஜிட்டல்லே அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம். எத்தனையோ பேர் குடும்பங்கள், அன்புகள், உறவுகள்லாம் வந்து பிரிஞ்சு போகுது இதனால். இதுக்கு நான் இந்த வீடியோ வந்து கட்டாயமாக போடணுன்றதுனால தான் இதை ட்ராலிங் சீரீஸாக போட்டிருக்கேன். தரத்துக்கு நீ யாரியா? பாஸ், பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து உண்மையா இல்லையான்றதெல்லாம் பேச்சு கூட இடம் இல்லை. ஏன் இடம் இல்லைன்னா, நீங்கள் வாழ்கிற கலியுகத்தில் ரிஷிகளும் இல்லை, மகான்களும் இல்லை, யோகிகளும் இல்லை, சித்தர்களும் இல்லை. வாழ்கிறது மனுஷன். ஒரு மனுஷனை திட்டுறான், ஒரு மனுஷனை புகழ்றான். காசு கொடுத்தா புகழ்வான், காசு கொடுக்கலாம் திட்டுவான், காசு கொடுத்தா வந்து ஓவராக வந்து பேசுவான், காசு கொடுத்தா வந்து உங்களுக்கு அப்படியே பில்டப் கொடுத்து ஏற்றி விடுவான். இந்த மாதிரி பணம் உருவுற ஒரு கேட்டகரி உலகத்தில் நீங்கள் வாழ்றீங்க. அப்போது நீங்கள் காசு கொடுத்தா உங்களுக்கு ஹீலிங் ஆயிடுச்சுங்க, எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சா, நம்புங்க அப்படின்னு நம்பு, தீந்துருச்சு, எல்லாம் தீர்ந்து விட்டது. நான் என்ன சொல்கிறேன், நம்பிக்கைன்றது வர வச்சுக்கணும், கேட்கக்கூடாது. அது வந்தால் வரணும். எது மேலே நம்பிக்கை வரணும்? உங்கள் மேலே தன்னம்பிக்கை வரணும். எவங்க மேலேயே வரக்கூடாது. வில் பவர் வளரணும். யார் மேலே? உங்கள் மேலே, அவங்க மேலே கிடையாது. இதனால் இன்னொருத்தவங்க லைஃப் மாற்றிடுவான்றதெல்லாம் வந்து கற்பனை கூட பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் குருஸே வந்து சொல்ல மாட்டாங்க. எப்படியோ வந்து நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஹீலிங் பண்ணிவிடுங்க, அது பண்ணிவிடுங்க, இது பண்ணிவிடுங்க, ஜோசியம் பண்ணிடலாம், வெளியில் போய் சுற்றினா வந்து இவ்வளோ சுற்றினா அது நடந்துடும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் மனிதர்கள் எல்லாம் எப்போ வரீங்களோ அந்த மனுஷாள்கள் எல்லாருமே வந்து உண்மையிலேயே தெய்வத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கிடைக்கும். இல்லை நம்ம இன்னும் அதில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கோம்னா லைஃப் வந்து டோட்டலி டேமேஜ் ஆகிடுங்க. திரும்பி பார்க்குறதுக்குள்ள நம்ம லைஃப்னால் என்னென்னு கூட தெரியாமல் செத்து போயிடும். வரதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருக்கா? அது இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கடவுள் உங்களுக்குள்ளே வச்சதுனால தான் அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு கொடுக்குறாரு. சரிங்க, கடவுள் யார்? உள்ளே இருக்கிற ஆத்மா தான். நாத்திகனாக இருந்தாலும் ஆத்திகனாக இருந்தாலும் கடவுள் இருக்குன்னாலும் இல்லைனாலும் யார் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, உள்ள ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மா இருக்குன்றது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் எவிடன்ஸ். அப்பேற்பட்ட பயாலஜிக்கல் ஹியூமன் பாடியை க்ரியேட் பண்ணி உள்ள சோலுன்றது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுதான் எவிடன்ஸ். செத்தா நீங்கள் வந்து நீங்கள் போகல, நீங்கள் பூமியில் தான் புதைகிறீங்க. சோல் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. இது மாதிரி நான் கூட ஏமாற்றலாம், வாங்க ஹீலிங் பண்ண போகிறேன், ஒரு 1.5 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீலிங் பண்ணி விட்டு உங்களுக்கெல்லாம் சரியாயிடுச்சுன்னு நம்புங்க, நம்பினாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஹிப்னாட்டிசம். இதுக்கு பேர் ஃபோர்ஸ்னு அர்த்தம். இது இல்லீகல். இது மாதிரி லைஃப்பில் இந்த அளவுக்கு ஏமாளிகளாக இருக்கிற மக்கள் நீங்கள் இனிமேல் அது திருந்தணுன்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். ஹீலிங் பண்ணலாம். யூனிவர்ஸ், பிரபஞ்சம் என்கிட்ட பேசுது. பிரபஞ்சம் வந்து எல்லா ஹியூமன்ஸ்குள்ளேயும் இருக்குது. ஹியூமன் பாடின்றதே ஒரு யூனிவர்சல் காஸ்மிக் டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட சரீரம் தான் இது. அப்போ எப்படி வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும்? பிரபஞ்சமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அது எப்படி வந்து உங்களுக்குள்ளே பேசும்? எங்கே அந்த வெளியே இருக்குது, அது வெளிலேருந்து பேசுகிறதுக்கு. வெளில இருக்கிறது எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, எக்ஸ்டர்னல் டைமென்ஷன், எக்ஸ்டர்னல் மெட்டாஃபர். இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன். பட் ஒரிஜினல்ன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இதை வந்து உணரணும். பிளாஸ்டிக்கில் இட்லி கொடுக்கறதுக்கும் சுட சுட இட்லி நிஜமாலே செஞ்சு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை வந்து உணர்றவங்களுக்கு தான் புரியும் இந்த எக்ஸாம்பிள். அதனால் இந்த யோகம் செய்யணுங்க, கரெக்டாக நான் வந்து கற்றுக்கணுங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே இடம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த கான்டாக்ட் நம்பர் தான் இது. நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபீஸும் நான் இங்கேயே போட்டுறேன். இப்போவே யோகா மெடிடேஷன் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இஃப் யுவர் பாடி இஸ் ஃபில்டு வித் லாட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஆட்டாமிக் பேலன்ஸ், தென் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். தட் இஸ் கிரியா யோகம். அது இலவசம். அது வந்து ₹1 கூட நான் வாங்காமல் அதை வந்து நான் இனிஷியேட் பண்ணுவேன் நேரில். அதுதான் கிரியா. ஸோ அப்பேற்பட்ட யோகம் வந்து நம்ம ரீச் பண்ணணும், அச்சீவ் பண்ணணுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியில் வரணும். முதல்ல அதை செஞ்சால் இதாகிடும், இதை செஞ்சால் இதாகிடும் இல்லை, எது செஞ்சாலும் எந்த புண்ணாக்கும் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் வந்து ஒரு மாடு இருக்கு இல்லையா, ஒரு மாடு போய் ஒரு அழகாக ஒரு புண்ணாக்கு தான் சாப்பிடும். அந்த மாடு எடுத்துகிட்டு போய் அழகாக ஒரு கறி கொடுங்க, மாடு தொடக்கூட தொடாது. இயற்கை. ப்ராப்ளம்ன்ற ஒரு க்ரோத் இருந்தால் தான் நீங்கள் வளருவீங்க. இல்லை ப்ராப்ளம்ன்ற க்ரோத்தே இல்லைன்னா இப்படியே தான், அவ்வளோதான், லைஃப் இப்படியே தான் இருக்கும். அப்புறம் ஐயோ என் லைஃப் அப்படி ஆகலையே அப்படின்னு கூட சொல்லக்கூடாது நீங்கள். ஸோ இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சிந்திச்சு தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தெளிவடைகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்க்கணுன்றது தான் என்னுடைய ஒரு மோட்டிவ். இது வந்து ஸ்ட்ரென்த். இதுதான் ப்ராப்ளம்னா இவ்வளோ பெருசாக நீங்கள் வந்து அதை பார்க்காம இந்த ப்ராப்ளமுக்கும் மேலே போயிட்டு நின்றுட்டு
ப்ராப்ளம் இப்படி கீழே பார்த்து பட அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அந்த ரேஞ்சுக்கு வர வைக்கிற ப்ராசஸ் தான் கிரியா. அண்ட் இது இறைவனை தேடுற ப்ராசஸ், 7 சக்கரங்களை எழுப்புகிற ப்ராசஸ், தேர்டையை திறக்கிற ப்ராசஸ். இது 1 day 2 day இல்லை, 18 வருஷத்துலேருந்து 24 வருஷம் பயிற்சி பண்ணணும். தொடர்ச்சியாக கிரியான்றது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய செயல், அதுதான் யோகம். இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு டெக்னாலஜியை கொடுத்த மகாவதார் பாபாஜி, பரமஹம்ச யோகானந்தா, அப்பேற்பட்ட குருக்களுக்கெல்லாம் நம்ம வந்து வணங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி குருமார்கள் போய் சொல்ல மாட்டாங்க. இப்போ இருக்கிற மனிதர்கள் போய் சொல்லுவோம். இதுதான் வித்தியாசம். இதெல்லாம் மிஞ்சம். எங்க ஹீலிங்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரேகன்னா என்னன்னு தெரியுமா? ஜோசி என்னன்னு தெரியுமா? அது ஃப்யூச்சர் அப்படி இப்படின்னா எல்லாத்தையோட மரணம்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுட்டு வாங்க பேசலாம்.